ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 18வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டு, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் பல சந்தர்ப்பங்களிலே ஏசாயா என்னும் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆனா சில பகுதிகளிலே என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று சொல்லுவார். பாருங்க, இந்த இடத்துல விசேஷமாக என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கர்த்தர் ஏசாயாவிடத்தில் சொல்லுகிறதற்கான முகாந்திரம் என்ன? இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற ரெண்டு கூட்டத்தார் யார் யார்? ரெண்டு கூட்டத்தாரை குறித்து சொல்றார். இங்கு ஒரு கூட்டத்திடத்துல பேசுகிறார், இன்னொரு கூட்டத்தை நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னா, எப்படி மணமகள் ஆபரணங்களை அணிந்து கொள்வாளோ அதே போல நீ அவர்கள் எல்லாரையும் என்ன செய்வ, அணிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே காண்பிக்கப்படுகிற ரெண்டு கூட்டத்தார் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்று கர்த்தருடைய சபையாகிய இஸ்ரவேல் ஜனம், இன்னொன்று புறஜாதிகளாகிய நீங்களும் நானும். இந்த ரெண்டு கூட்டத்தை தான் குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஏசாயா 49வது அதிகாரத்திற்கு ஒரு விசேஷித்த சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் சபையை தேவன் ஸ்தாபிக்கிற தம்முடைய விலையேற பெற்ற சத்தியங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக தம்முடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு முன்னுரைத்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏசாயா 49வது அதிகாரத்துல நாம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து தான் பேசிக்கொண்டே வருகிறார். தொடர்ந்து அவர் இஸ்ரவேலை அவர் நடத்துகிறதை குறித்து, இஸ்ரவேலை பாபிலோனிய சிறைபிடிப்பிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், 70 வருஷ சிறைபிடிப்புக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனம், அதாவது யூதா ஜனம் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து அவர்கள் கர்த்தரால் கட்டப்படுவார்கள் என்கிற சத்தியத்தை தேவன் பேசிக்கொண்டே வருகிறார். நன்றாக கவனியுங்கள். அப்படி சொல்லும்போது பாருங்க, கிறிஸ்து என்னும் மேசியா, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவர் எவ்விதமாய் பிதாவாகிய தேவன் யாருக்கென்று முன்குறித்திருக்கிறார், எவ்விதமாய் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை 6வது வசனத்துல காண்பித்துக் கொடுக்கிறார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. எந்த கூட்டத்தை மட்டும்? யாக்கோபின் கோத்திரங்களை அப்படி சொல்லும்போது 12 கோத்திரங்கள், அதான் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் அப்படி சொல்றார். அப்ப காக்கப்பட்டவர்கள், சிறைப்பட்டு போன ஜனத்தை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து என்ன சொல்லுது பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். அப்படி சொல்லிங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். 7ஆம் வசனத்தை பாருங்க, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு என்ன செய்வாங்க, எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பிரியமானவர்களே, இது யாரை குறித்து சொல்லப்படுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதே வசனத்தை தான் ஏசாயா 49வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை கவனிக்கிறோமே, இதே வசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 47வது வசனத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அங்க சொல்லப்பட்டது, நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன், அதாவது புறஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று எழுதியிருக்கிற அந்த வேத வாக்கியத்தில் தேவன் கட்டளையிட்டபடி நாங்கள் புறஜாதி இடத்தில் போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க திரும்ப திரும்ப தேவன் யாரை குறித்து பேசுகிறான்னு சொன்னா, தம்முடைய சபையாகிய இஸ்ரவேல் ஜனத்தை குறித்தும், அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சுதந்திரத்திற்கு, அந்த இஸ்ரவேல் சபையாகிய இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு சொந்தக்காரர்களாய் அவர்களுடைய பரிசுத்தத்துக்குள்ளே, பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுக்குள்ளாக புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்கிறாராம்,
இணைத்து விடுகிற காரியத்தை தான் பேசிக் கொண்டு வருகிறார். அதைத்தான் அங்கே சொல்லும் போது, நீர் யாக்கோபினுடைய கோத்திரங்களை எழும்ப பண்ணவும் இஸ்ரவேல்ல காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசராய் இருப்பது எப்படிப்பட்ட காரியமா? அற்ப காரியமா இருக்கிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட தேசம் இஸ்ரவேலின் கோத்திரங்களை, யாக்கோபின் கோத்திரங்களை இந்த தேசத்துக்குள்ள பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல பார்க்க முடியும். அப்ப ஒரே ஒரு தேசத்திற்கு நீர் ரட்சிப்பாய் இருக்கிறது மாத்திரல்ல, ஒரே ஒரு தேசத்தை குறித்து மட்டுமல்ல, ஒரே ஒரு சந்ததிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் குடிகளுக்கும் நீ ரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாக வைப்பேன்கிறத தேவன் அன்றைக்கு வெளிப்படுத்தி இருந்தார். நீங்க ஜாதிகள் என்று சொல்லும் போது நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பதமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹீதன், புற ஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவை குறித்த பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடமாய் திருப்பதற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பூமியின் குடிகளையும் தேவனிடத்தில் திருப்புவதற்காக குமாரனாகிய கிறிஸ்துவை தேவனை உலகத்திலே ஏற்படுத்தினார். இது அடிக்கடி நம்ம செய்தியில கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன விசேஷமா சொல்லப்படுகிறது சொன்னா, ஏசாயா 49வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உன்னிப்பாய் பார்க்கும்போது, அப்போ குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமா நம்ம எப்படி இதை படிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஏசாயா 49வது அதிகாரம் 6, 7, 8 விசேஷமா 8ஆம் வசனத்தை பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களிலே இடங்களை என்ன செய்தா சுதந்திரிக்க பண்ணவும் என்று அங்க எழுதுகிறார். அப்போ பூமியை சீர்படுத்தி என்று எழுதுகிறார். முதல்ல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சந்ததியினுடைய கோத்திரங்களை மட்டும்தான் அவர் திருப்புகிறவராய் வெளிப்படுத்தப்படுறவராய் காண்பிக்கப்பட்டு, அதை தொடர்ந்து பூமியையே சீர்படுத்துகிறவராய் வெளிப்படும் போது ஒட்டுமொத்த பூமியின் குடிகளுக்கும் கிறிஸ்து தேவை. அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன் அடையாளம் காண்பிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி. ஏதோ யாக்கோபின் 12 கோத்திரத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த அருமையான வெளிப்பாடு பெற்ற யோவான் ஸ்நானனை அங்கே நீங்கள் கவனிக்க முடியும். அப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் 4வது அதிகாரம் 44வது வசனத்துல பார்க்கும் போதும் கூட அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலக இரட்சகர், உலக இரட்சகர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல நாம் 4வது அதிகாரத்தை கூட திருப்பிக் கொள்ளலாம். 4வது அதிகாரம் அங்கே 44 42ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆக பிரியமானவர்களே, நம்ம பல செய்திகள்ல யூதனோடு புறஜாதிகளாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் இணைத்தார் அப்படிங்கிற சத்தியத்தை எத்தனையோ ஒரு கேட்டிருக்கிறோம். சைவ நாட்களுக்கு முன்பாக கூட புறஜாதிகள் கண்டடைந்த மகா மேன்மை அப்படிங்கிற தலைப்புல பாகம் 1 பாகம் 2 கூட சத்தியங்களை அதிகமாய் கேட்டோம். எப்படி அதாவது யூதர்கள் கண்டிருந்த அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே புறஜாதிகளாய் காணப்பட்ட, பாவிகளாய் காணப்பட்ட நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த ஆபிரகாமின் சந்ததியாராய் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சிக்கு உடன் சுதந்திரராய் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிற சத்தியங்களை எபேசியர் 2வது அதிகாரம் 11, 12, 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலையும், அது மாத்திரல்ல கொலோசையர் புஸ்தகத்திலையும் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாய் மகா மேன்மையை கண்டிருந்த யூத ஜனத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே கொண்டு வரப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதன் அடிப்படையிலே இங்கே ஏசாயா 49வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 49 18ஆம் வசனத்தை நாம் கவனிப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கண்கள் என்ன செய்யுங்க, ஏறெடுத்து சுற்றிலும் பார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். யார் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே ஆண்டவரை அறியாத புறஜாதிகள். எப்படி சம்பந்தப்படுத்துறார் பாருங்க, அழகா சொல்றாரு, நீ அவர்கள் எல்லாரையும் என்ன செய், ஆமா, எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறாராம். அப்ப மணமகள் அணிந்து கொள்வது போல அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், ஒரு சொற்றொடரை பார்க்கிறோம். மணமகள் அணிந்து கொள்வது போல. நீங்க நம்ம படிக்க வேண்டிய விளையாட்டு பெற்ற காரியம் ரெண்டு விஷயம் தான். ரெண்டு கூட்டத்தை கவனிங்க. இங்க மணமகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் தெரியுமா? யூத ஜனத்தை குறிக்கும், இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும். மணமகள் சொல்லப்படுறது யாரு? இஸ்ரவேல் ஜனம்தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அதாவது தேவனை பற்றி கொண்டிருந்த, தேவனுடைய உத்தம வழிகளை அறிந்து தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்த, இதுல விசேஷமா இந்த எந்த ஜனம் அப்படின்னு சொன்னா யூத ஜனம்தான். இந்த ஜனத்தை தேவன் எப்படி காமிச்சு கொடுக்கிறாருன்னா, பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், விடுதலை பெற்ற யூத ஜனத்தை காண்பிக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட யூத ஜனத்தை குறிக்கிறது. அடிமைத்தனம் எல்லாம், அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்ட நிலைமையிலே காண்பிக்கப்பட்ட அந்த விடுதலை அடைந்த சுயாதீனம் உள்ள யூத சபையை குறிக்கிறது. அப்ப மணமகள் ஆபரணங்கள் என்ன செய்வாங்க? அணிந்துருவாங்க. மணமகள் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய மண்டபங்கள்லாம் பாத்தீங்கன்னா மணமகள் அறை, மணமகன் அறைன்னு சொல்லி ரெண்டு அறை வச்சிருப்பாங்க. மணமகள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆபரணம் எல்லாம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட மணமகள் அப்படின்னு சொன்னாலே ஆபரணம் தரித்தவள். அப்போ இந்த மணமகளையும் ஆபரணங்களையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பொதுவா சொல்லப்படுகிறது சொல்றேன். அப்ப இதை சொன்ன உடனே அப்ப நம்மளும் எல்லாரும் நிறைய நகைகளை போட சொல்றாருன்னு சொல்லி கேட்க கூடாது. இது அதுக்காக சொல்லப்பட்டதல்ல. இப்போ மணமகளை, இப்ப ஆபரணங்கள் என்ன செய்யுதுன்னா மணமகளை ஒட்டியே இருக்கு, மணமகள் மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காதுலையோ மூக்கிலையோ அல்லது கழுத்திலையோ கையிலையோ விரல்லையோ அந்த ஆபரணம் எல்லாம் நிச்சயப்பட்டிருக்கு, தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றார். அவர் எல்லாரையும் எப்படி தரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆபரணமாக தரித்துன்னு சொல்றார். எதுக்காக அப்படின்னா, அப்போ அந்த ஆபரணம் என்ன செய்து பாருங்க, அதோடு ஒட்டி கொள்ளுது. இப்ப கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தா அது நம்முடைய சரீரத்தோடு ஒட்டி தான் இருக்குமே ஒழிய சரீரத்துக்கு வெளியில இல்லை, தனியாவ தொங்கிட்டு இருக்கு இல்ல, கைக்கு வெளியில இப்படி தனியாவ தொங்கிட்டு இருக்கு இல்ல, அதோடு இணைஞ்சிருக்கு. கழுத்துல போடுறதா இருக்கட்டும், நெத்தியில போடுறதா இருக்கட்டும், காதில் அணிகிறதா இருக்கட்டும், மூக்குல போடுறதா இருக்கட்டும், காலு அல்லது கழுத்து, எதுல அணியக்கூடிய இதா இருந்தாலும் அது சரீரத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இங்க தேவன் எதை குறித்து தான் பேசுறாருன்னு கேட்டா, பாபிலோன் என்கிற சிறைப்பிடிப்புல, பாபிலோன்ல அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்கிற என் ஜனத்தை நான் விடுவிப்பேன், அவர்கள் விடுதலை அடைந்தவர்களாய் வெளியே வர்றாங்க, விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கிறாங்க. அதுதான் தீர்க்க தரிசனமா ஆரம்பத்திலிருந்து ஏசாயாவை கொண்டு தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார். மணமகளா இந்த சபை அறியப்படுகிறது. யூத ஜனத்தை விடுதலைக்குள்ள கொண்டு வருகிறார், பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறார், தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வருகிறார், அடிமைத்தனத்தை எல்லாம் அகற்றுகிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். சிறைப்பட்ட வாழ்வு மாறி சீர்படுகிற வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரப்படுகிற அந்த மணவாட்டியாகிய யூத சபையோடு பிரஜாதிகளாகிய நீங்களும் நானும் ஆபரணமாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காட்சி நீங்கள் நானும் வேதத்துல பார்க்கணும். இல்லையா கிறிஸ்து வெளிப்படுறாங்க கேட்டா, ஆமா கிறிஸ்து இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சனாலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சன், இப்பொழுதே ரட்சணியினால் இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோமா இல்லையா? அந்த 2ஆம் வசனம் எங்க இருக்கு? எங்க இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா 49வது அதிகாரம் 8வது வசனத்தின் அடிப்படையிலே பேசப்பட்டது. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்வேன், உமக்கு செய்தேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அப்ப யாரு குறித்து அங்க எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்தது? நீங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் துவக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது வாசிங்களேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, இல்ல 2வது வசனம் தானே,
அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து பிரச்சனை நாளிலே பிரச்சனை நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரேயா? சொல்லி இருக்கிறாரே. அதனால இப்பொழுதே ரட்சணையினால் இப்பொழுதே அனுக்கிற காலம் சொல்றார். இது எங்க சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டா ஏசாயா 49:8 சொல்லி இருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அப்ப எதுக்காக சொல்லப்பட்டது? நீர் பூமியை சீர்படுத்தணும், பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும். அதற்காக தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள். சரி, இது யாரு குறித்து சொல்லப்படுதுன்னு கேட்டா அதுக்கு மேல வாஸ்தா மனுஷரால் ஜாதியாரால் அசட்டை பண்ணப்பட்ட மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர். யாரும் சொல்லுங்களேன். அசட்டை பண்ணப்பட்ட அருவருக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் அங்கே வைக்கப்படுகிறது. அப்ப இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதே வெளிப்பாடுதான். இப்ப 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் துவக்கத்துல அனுக்கிரக காலம் ரட்சணை நாளை பத்தி பேசுறாருல, ரட்சணை நாள் அனுக்கிரக காலம் சொல்றாரு. அப்ப அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்களேன். அதாவது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு தான் அனுக்கிரக காலத்தை குறித்து ரட்சணை நாளை குறித்தும் பேசுறார். இங்கேயும் பாருங்க, ஏசாயா 49வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவருடைய சிலுவை காட்சியை காண்பித்து கொடுத்துட்டு தான் எதை பத்தி பேசுறாரு சொல்லுங்க. ஆமா, அனுக்கிரக காலத்தையும் ரட்சணை நாளையும் குறித்து பேசுகிறார். நம்ம யாவருக்கும் இந்த வெளிப்பாடு வேணும் பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா. கிறிஸ்து மட்டும் சிலுவைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பு கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தெரியுமா, ஒரு வியப்பாவும் இருக்கு. நிறைய கூட்டங்கள்ல இதோ விடுதலை பெற்றுக்கன்னு சொல்றாங்க. எங்க இருந்து வாரி வழங்குறாங்கன்னு தெரியும். நான் சொல்றேன், விடுதலை கல்வாரியில இல்லாம வேற எங்க இருந்து விடுதலை வராது. நீங்க தாராளமா பார்க்கலாம். இங்க அசட்டை பண்ணப்பட்டவர் காண்பிக்கப்படுகிறார். எங்க அசட்டை பண்ணப்பட்டார்? சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டார், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டார். நம்ம கூட வேதம் சொல்லுது, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது, நாம் அவரை அசட்டை பண்ணினோம். அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டவராக இருந்தார் சொல்லி நாம் அசட்டை பண்ணினோம். அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. அவர் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், பாடு துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர் சொல்லலாம். ஏசாயா 53 வாசிக்கிறோமே, அந்த கல்வாரி காட்சியை காண்பித்தது தொடர்ந்துதான் இங்க விடுதலை பத்தி எல்லாம் பேசுறார். 8வது வசனம் 9ஆம் வசனத்தெல்லாம் பாருங்க. பூமி சீர்படுகிறது, பாலாய் கிடக்கிற இடங்கள் சுதந்திரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள், இருளில் இருக்கிறவர்களை வெளிப்படுங்கள், வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்லி இவ்விதமா ஆண்டவர் பாருங்க சகல மேடுகள்லையும் மேய்ச்சலை உண்டாக்குகிற காரியம் எல்லாம் வெளிப்படுத்தப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது எதை தொடர்ந்துதான் இந்த விடுதலையின் வாழ்வு கட்டளையிடப்படுகிறது, எதை தொடர்ந்துதான் விடுதலையின் வாழ்வு காண்பிக்கப்படுகிறது சொன்னா குமாரனுடைய சிலுவை காட்சியை தொடர்ந்து. அதனாலதான் சிலுவையை குறித்த செய்தி இல்லாமல் ஏதோ விடுதலை பெற்றுக்க, ரிசீவ் த டெலிவரன்ஸ், ரிசீவ் யோர் டெலிவரன்ஸ் சொல்லி விடுதலை 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 பெற்றுக்க சொல்லி எத்தனை தூரம் சத்தத்தை ஒரு கொடுத்தாலும் தேவன் விடுவிக்க மாட்டான். மனுஷன் வேணா அப்படியே என்ன செய்யலாம், தனக்குள்ள உண்டான அப்படி சுய பிரயத்தனங்களினால் சுயத்தில் ஏற்படுகிற அத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பரவசம். சுய பரவசங்களினால தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது போல ஒரு மாதிரி துள்ளி குதிக்கலாம், கைகளெல்லாம் கட கட கடன்னு அசைக்கலாம், அப்படியே ஒரு ஆட்டம் பிடிக்கிறது போல அப்படியே துள்ளலாம். அதெல்லாம் சுயம்தான். வேத வசனத்தை அது சாரவே சாராது. வேதம் எங்க கட்டுண்டவர்களை விடுதலை ஆகுங்கன்னு சொல்றாரு, இருள் இருக்கிறவங்களை வெளிப்பட வைக்கிறாரு, கட்டுண்டவர்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்லி விடுதலை எப்பொழுது வருதுன்னு கேட்டா மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர் அங்கே காண்பிக்கப்பட வேண்டும், ஜாதியாரால் அருவருக்கப்படத்தக்கவர் அங்கே காண்பிக்க வேண்டும். ஏன்னா அந்த காட்சியில தான் அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாகத்தான் எல்லா கட்டுகளும் அகற்றப்படுகிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? அப்போ இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனத்தை ஆண்டவர் பாபிலோன்ல இருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்போ விடுதலை வாழ்வை அனுபவிக்கிற இந்த யூதா ஜனம் மணமகளுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது, மணமகள் என்கிற ஸ்தானத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாம் யாரு? நீ என்ன செய், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். சுற்றிலும் என்ன தெரியுமா? 4 திசை. இப்ப நம்மளை சுற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை திசை வரும்?
4 திசையும் கவர் ஆயிரும். சுற்றிலும் பார்க்கும்போது 4 திசையும் கவர் ஆயிரும். எதுக்காக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க அப்போ மணமகள்ங்கிற ஸ்தானத்துக்கு யார் ரெடி ஆயிட்டாங்க கேட்டா, யூத சபை ரெடி ஆயிட்டு, இப்ப அந்த சபையோடு இணைக்கப்பட்ட ஆபரணங்களா நீங்கள் நானும் காண்பிக்கப்படுறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லுறேன். இப்ப கையில நான் வாட்ச் போட்டிருக்கிறேன். இப்ப நான் நடக்கன்னு வச்சுக்கங்களேன், நடக்க மட்டும் இல்லை, இங்க இருந்து நான் டெல்லிக்கு போனா கூட எதுவும் என் கூட தான் வரும். சத்தமா சொல்லுங்க. நான் அணிந்திருக்கிற வாட்ச் என்ன செய்யும்? என் கூட தான் வரும். நான் பேனாவை அணிஞ்சிருக்கேன், இங்க வச்சிருக்கிறேன். அல்லது கையில நான் மோதிரம் போடல, ஒரு உதாரணத்துக்கு கையில மோதிரம் போட்டிருந்தா, நான் இங்க இருந்து டெல்லி இல்ல லண்டனுக்கே போனாலும் இந்த மோதிரம் யார் கூட தான் வரும்? எங்கேயும் வந்துடும், லண்டனுக்கு வந்துடும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மணமகளாகிய இஸ்ரவேல், மணமகளாகிய தேவனுடைய சபையாகிய யூதா ஜனத்தினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நம்ம எல்லாரும் அங்க காணப்படுகிறோம். எதுக்காக நம்மள அங்க இணைக்கிறாருன்னு கேட்டா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்ம எல்லாரும் விடுதலை அடைகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லி கொடுக்காரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால நம்ம எந்த சந்ததியினராய் காணப்படுறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் சந்ததி தான். ஆனா ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாரு பாத்தீங்களா? எதுக்கான? இதுக்காக தான். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி விடுதலை அடைந்த சந்ததி. அப்ப இது எதுக்காக இந்த பழைய ஏற்பாட்டுல காண்பிக்கப்பட்டிருக்கு? எகிப்திலிருந்து விடுதலை அடைந்த பகுதியை, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்த பகுதி, பாபிலோன்ல இருந்து யூதா ஜனம் விடுவிக்கப்பட்ட பகுதி, இவைகள் எல்லாம் எதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கு? கவனிங்க. நாமும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு, நாமும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு தான் இது காண்பிக்கப்பட்டது. அப்ப அவர்கள் பாபிலோன்ல இருந்து விடுதலை அடைந்து, பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வந்து விடுதலை அடைந்த வாழ்வை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மட்டும் இல்ல. அதான் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்ன செய், நீ உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் உன்கிட்ட வர்றாங்க, நீ அவர்களை எப்படி தரித்திருக்கிறாய், தரித்து கொள்ளணுமா? நீ அவர்களை ஆபரணமாக தரித்து, அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல அவர்கள் என்ன செய்யணுமா? நீ அவர்களை அணிந்து கொள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றார். என்னையா ஒரு மணவாட்டி நகைகளை போட தெரியாது, அவ போட்டுட்டு தானே இருக்கா? அதுக்காக இது பேசப்படல. விடுதலை அடைந்த யூதா ஜனம், பரிசுத்தத்திற்குள்ளே வந்த யூதா ஜனம், சபிக்கப்பட்ட பாவம் நிறைந்த அநேக அசுத்தமான காரியங்கள் நிறைந்த அந்த பாபிலோனை விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து சேர்ந்த இந்த யூதா ஜனம் பிரஜாதியாராகிய உங்களையும் என்னையும் ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லும் போது, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெற்ற மகாபரிய பாக்கியம் என்ன? அவர்கள் விடுதலை அடைந்தது, நாமும் அந்த விடுதலை அனுபவிக்கிறோம். அவர்கள் பெற்றிருந்த அந்த பரிசுத்த வாழ்வை நாமும் அவர்களோடு இணைந்து அனுபவிக்கிறோம். அதான் முதலே சொன்னேன், நான் வாட்சி கட்டிட்டு இங்க இருந்து எங்க போனாலும் சரி, மதுரைக்கு போனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, இந்த வாட்சி என் கூடவே என்ன செய்யும்? பயணிக்கும். நான் இதெல்லாம் எந்த இடத்துக்குலாம் போறேனோ, நான் அணிந்திருக்கிறதும் என்னதான் செய்யும்? என் கூடவே தான் பயணிக்கும். எதை காண்பிக்கிறது? விடுதலை அடைந்த யூதா ஜனத்திற்குள் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் விடுதலை அடைந்த வாழ்வை காண்கிறோம், கட்டாயம் காண வேண்டும். அதனாலதான் அவர்கள் விடுதலை அடைந்த விதத்தை வெளிப்படுத்துகிற அருமையான இடத்திலே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விடுதலை அடைந்த சபையாகிய யூதா என்னும் மணமகள் தரித்திருக்கிற அல்லது அணிந்திருக்கிற ஆபரணங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பாரு சொல்லும் போது இயேசுவானவர் இதைதான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரஜாதிகள் கர்த்தரிடமாய் திரும்பி வருவார்கள், பிரஜாதிகள் கர்த்தருக்கு தேவைங்கிறத அதில் வெளிப்படுத்திருக்காதான், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு நம் வேதத்தை திருப்பலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்யுங்க? உங்கள் கண்களை, அங்கேயும் கர்த்தருடைய சத்தம் வருது, உங்கள் கண்களை, நீ உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார்.
இங்கேயும் சொல்றாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதுக்கு? எதுக்காக இந்த வார்த்தை வெளிப்படுது தெரியுமா? விளை நிலங்கள் பாருங்க, வயல் நிலங்கள் ஆயத்தமாயிருக்கிறது, அறுப்புக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இது எதை குறிக்க தெரியுமா? ஆத்தும ஆதாயம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் கொத்து கொத்தாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். இதை தொடர்ந்துதான் சமாரியா பட்டணமே திரும்புது. உண்மையா இல்லையா? இதுக்கப்புறம் நீங்க வாசிக்கும் போதுதான் ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? யார்கிட்ட ஓடி வந்துட்டாங்க? ஆமா, இது எதுக்காக போய் சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, அறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஞாபகம் வச்சுக்கிடணும், இது ஆத்தும மீட்பு அப்படின்னு அர்த்தம். நானா புதுசா விளக்கம் கொடுக்கல. ஏன்னா யோவான் 4வது அதிகாரம் சொல்லிட்டாலே நமக்கு தெரியும். சமாரிய ஸ்திரீ அதாவது ஒரே ஒரு இறைய வச்சு என்ன சொன்ன, ஒரே ஒரு இறைய வச்சு மீனை பிடிப்பாங்க, நிறைய பிடிப்பாங்க. ஒரே ஒரு வலைய வச்சு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான மீன்களை வாரிக்கொள்றது போல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீங்கிற அந்த ஒரு ஸ்திரீயை வைத்து அவருடைய ஒட்டுமொத்த கிராமத்தையுமே தம் பக்கமாய் திருப்புகிறார். அக்காலத்துல சமாரியா எப்படி அறியப்பட்டிருந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் என்று அறியப்படல. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நீங்க வீட்டுல போய் சமயம் இருந்த வாஸ்து பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம், இப்ப எடுக்க வேண்டாம், நேரம் போயிடும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17. நீ 1 ராஜாக்கள் நினைச்சிடாதீங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல அங்கே அசிரியா ராஜா என்ன செய்வான் தெரியுமா? 5 விதமான அருவருப்பான ஜனங்களை இஸ்ரவேல் பட்டணங்கள்ல குடியேற்றி வைப்பான். ஏன்னா ஒரு கட்டத்துல இஸ்ரவேல் மற்றும் யூதா கர்த்தருக்கு எதிரடையாய் பாவம் செய்து அவரை நோக பண்ணி கொண்டே இருந்தாங்க. அப்ப ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாரு தெரியுமா? யூதாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சுதானே, இஸ்ரவேலுக்கு கிடைச்சல கிடைக்கல. இஸ்ரவேலை ஒட்டுமொத்தமா அகற்றி போடுறாரு. அப்ப இஸ்ரவேல் பட்டணத்துல யாராவது இருப்பாங்களா? அவ்வளத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார், சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப இஸ்ரேல் தேசத்துல பட்டணத்துல இஸ்ரேல் பட்டணங்கள்ல ஆட்கள் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த காலத்துல யூத ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பகுக்கப்பட்டது ரெகொபெயாமுடைய நாட்கள்ல. அப்போ இஸ்ரவேலை முற்றிலும் ஆண்டு வெறுத்துட்டாரு. அப்பதான் அசிரியா என்ன செஞ்சான் தெரியுமா? அசிரிய ராஜா எசரத்தோன் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அசிரிய ராஜா அந்த எசரத்தோன் என்ன செய்யறான்? 5 விதமான ஜாதியரை அங்க உள்ள கொண்டு வர்றான் அசிரிய ராஜா. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாஸ்து பாருங்க, தயவுசெய்து வாஸ்து பாருங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எழுந்து வந்த அந்த குடும்பங்கள், அந்த சந்ததி தான் யார் தெரியுமா? இந்த சமாரிய ஸ்திரீ, அவளோடு சேர்ந்த அந்த கிராம ஜனங்கள் எல்லாரும். அப்ப இங்க ஆண்டு அறுப்புக்குன்னு சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கன்னு சொல்றாரு. யாரை ஏறெடுத்து பார்க்க சொன்னார் தெரியுமா? யூதா ஜனமே, இஸ்ரவேல் சந்ததியில இருக்கிற 12 சீஷர்களே. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்காரு பாருங்க. இதே காட்சி தான் அங்க சொல்றார். நீ உன் கண்களை அப்படி சொல்ல, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க, நீ அவங்க எல்லாரும் ஆபரணமா தரிச்சுக்க அப்படின்னு என்ன சொல்றாரு? உன்னுடைய அந்த விடுதலை வாழ்வுக்குள் அவங்களும் வரணும். கிறிஸ்துவின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. ஆனா இந்த சத்தியங்களை விளங்கி கொள்றது இல்லை. இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? எங்கேயோ கிடந்த என்ன பாருங்க, ஆபரணமா மணமகள் தரிச்சிருக்கிறா. ஒரு மணமகளை பாருங்க, அநேக ஆபரணங்களை தரிச்சு நிற்பாங்க. இப்ப இந்த காட்சி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, யூத ஜனம் என்கிற அந்த மணவாட்டி புறஜாதிகளாகி உங்களை என்னையும் அவள் மேல தரிச்சு வச்சிருக்கிறா. செயின் என்ன, நெக்லஸ் என்ன, நெத்திச்சூடி என்ன, மூக்குத்தி என்ன, காதல் அணிகிற காதணி என்ன, கழுத்தில் அணிகிற நெக்லஸ் என்ன, கையில போடுற வளையல் என்ன, கையில விரல்ல போடக்கூடிய மோதிரங்கள் என்ன, இப்படி அவள் ஒரு சிங்காரத்தோடு ஒரு விதமான ஒரு தோற்றத்துல, அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்துல காண்பிக்கப்படுகிறாளே. இந்த காட்சி எது? உடனே நம்மளும் போய் நகைக்கடையில போய் நிறைய பவுன் நகையை போட சொல்ல அப்படி நான் சொல்லல. நானு வேற எதுக்கு நினைச்சு வேற எதையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிடாதீங்க. இவர் மணவாட்டி பத்தி பேசினார், நகையெல்லாம் போட சொன்னார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது ஒப்பனையாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆபரணங்கள் எல்லாம் யார் மேல தரிச்சிருக்கு? யாருடைய சரீரத்துல இணைஞ்சிருக்கு? மணவாட்டியுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கு. மணவாட்டியோடு இணைஞ்சிருக்கு. அந்த மணவாட்டி யார் அப்படின்னா, விடுதலை அடைந்த யூத ஜனம். யூத ஜனம் நிறைய இடத்துல சீர்கிட்டு போயிட்டு, நான் அதை போய் பேசலாண்டு வரீங்க. இங்க சொல்ற விஷயம் என்ன? கர்ப்பத்தின் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவனை மறப்பாளோ,
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மேல சொல்லிட்டே வர்றாரு. 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல சொல்லிட்டு தான் சொல்றாரு. 18ல உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பா. பிரியமான தேவனுடைய சபையே, புறஜாதிகள் தான் அங்கே ஆபரணமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மகா மென்மையான இடத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான இடம். இது எப்படிதான் சாத்தியம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இது சாத்தியம். அதுதான் கலாத்தியல சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார்? விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் சந்ததியார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு மகா பெரிய ஸ்லாக்கியம். நான் எப்பவுமே நினைக்கிறேன் என்ன தெரியுமா? மனவாட்டியோடு ஒட்டப்பட்டு இருக்கிற அணிகலன். இந்த காட்சியை நான் பார்க்கணும், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும். பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு வந்த பாபிலோன்ல இருந்து விட்டுதலை அடைந்து எழும்பின பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு வந்த அந்த யூத ஜனம், அந்த மனவாட்டி அணிந்திருக்கிற ஆபரணங்கள் யாரு? இது சொல்லலைன்னா அவ்வளவுதான், நீங்க ஃபெயிலியர். நீங்க ஆரம்பத்துல செய்தியை கேட்கலன்னு அர்த்தம். அந்த ஆபரணங்கள் யாரு? நம்ம தான் சொல்லலைன்னா அவ்வளவுதான். நீங்க விடிய விடிய கதை கேட்ட அந்த கதையாயிரும். நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன். அணிகலன் யூதா ஜனம், விடுதலையடைந்த யூதா ஜனம், பரிசுத்தத்துக்குள்ளே வரவழைக்கப்பட்ட யூதா ஜனம், பரிசுத்தத்துக்குள்ளே வரவழைக்கப்பட்ட யூதா ஜனம். அணிகலன்கள் யாரு? நம்ம தான். அப்ப அந்த பரிசுத்தத்தோடு ஒட்டி கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அடைந்த அந்த விடுதலையோடு ஒட்டி கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவன் என்ன படிப்பினையை தருகிறார்? புறஜாதிகளே, தேவனை அறியாத ஜனமே, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே விடுதலை அடைந்த வாழ்வோடு பரிசுத்த சந்ததியோடு ஒட்டப்பட்டிருக்கிறாய். இந்த வெளிச்சத்தை தான் ரோமர் 11வது அதிகாரத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது, ரோமர் 11வது அதிகாரத்துக்கு வேதத்தில் வரும்போது, ரோமர் 11வது அதிகாரத்தை எடுங்க. அங்கே 17வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே 2 விதமான ஒலிவு மரத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று காட்டொலிவு மரம், இன்னொன்று ஒலிவு மரம். அதாவது நல்ல ஒலிவு மரம். ஒன்று காட்டொலிவு மரம். இப்ப நீங்க சொல்லுங்க, காட்டொலிவு மரம் யாரு? நல்ல ஒலிவு மரம் யூதா ஜனம், இஸ்ரவேல். காட்டொலிவு மரம் யாரு? நம்ம தான், புறஜாதிகளாகிய நாம். இப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் எங்க ஒட்டப்பட்டிருக்கோம் பாருங்க. வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டு. எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டு. இது மகா பெரிய ஸ்லாக்கியம் பிரியமானவர்கள, மகா பெரிய ஸ்லாக்கியம். அங்க அழகா சொல்லி கொடுக்கிறார். நான் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 17வது வசனம், ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, நல்லா பாருங்க, ஒலிவ மரத்தின் வேருக்கும், அது ரொம்ப முக்கியம், ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதம் என்ன செய்யாத. இன்னும் வாசிக்க எடுக்கவில்லையா? பெருமை பாராட்டாது. ஆண்டு என்ன சொல்றன்னா, அப்படினால கவனிங்க, இப்ப இதுக்குள்ள ரொம்ப உள்ள போகல. என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப காட்டொலிவு மரமா இருந்தோமே, நம்மளை வெட்டி எதோட ஒட்டி இருக்கிறாரு? நல்ல ஒலிவு மரத்தோடு என்ன செஞ்சாரு? ஒட்டிட்டார். இப்ப அவங்க கீழ்ப்படியாமனால போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய வேர் போகல. கவனிக்கீங்களா? அவங்க வேர் இன்னும் போகல. தாவீதின் வேர், ஈசாயின் வேர்னு சொல்லப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இங்க அவர் எதை வெளிச்சத்தமா கொண்டு வர்றாருன்னா, நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே மாண்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, இனி பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் எல்லாவற்றிலும் பிழைத்திருக்கிறார், இனி பழைய மனுஷன் சாயல் எண்ணில் இல்லை என்கிறத இந்த வசனத்து மூலமா வெளிப்படுத்துறா. ஏன் அப்படின்னா, நம்ம காட்டொலிவு மரமா இருக்கும். நல்ல கவனிங்க, 2 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 மரம் இருக்கு. ஒன்னு காட்டொலிவு மரம், இன்னொன்னு ஒலிவு மரம். இப்ப காட்டொலிவு மரத்தை ஆண்டவர் வெட்டுறாரு. வெட்டும் போது எந்த வேர்ல இருந்து நம்ம வேறு பிரிக்கப்படுறோம்?
காட்டொலிவ மரங்கிற வேர்ல இருந்து வேர் பிரிக்கப்படுறோம். இந்த காட்டொலிவ மரத்துக்கு வேர் யாரு தெரியுமா? ஆதாம் தான் வேறு. எல்லாம் ஞாபகம், வேர்ல தான் விஷயமே இருக்கு, கிளைகள்ல கிடையாது. வேர்ல தான் விஷயம் இருக்கு. நம்ம நினைப்போம் கிளைகள்ல பழங்கள் தொங்குதுன்னு. நீங்க வேர் எடுத்து பாருங்க, கிளையில ஒண்ணுமே வராது, கிளையே காஞ்சிரும். அதான் இங்க மேல எழுதுறாரு, வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அப்ப வேர் பரிசுத்தமா இல்லைன்னா கிளைகளும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும். அப்ப எதுலதான் விஷயம் இருக்குன்னா வேறு. அப்ப நம்ம காட்டொலிவ மரம் சொல்லி அறியப்பட்டது எப்படி? நம்முடைய வேர் எது தெரியுமா? ஆதாம் தான் வேரா இருந்தது. இப்ப அந்த வேர்ல இருந்து வேறு பிரிக்கிறார். உண்மையா இல்லையா? நம்ம என்ன வெட்டப்பட்டுட்டோம் சொன்னாலே ஆதாமின் சாயல் முறித்து போடப்படுகிறது. ஆதாமின் சாயலுக்கு நீங்கள் ஆகிறோம். காட்டொலிவ மரத்தினுடைய வேர் எது தெரியுமா? யாருன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, யாருன்னு கேட்டுட்டேன். காட்டொலிவ மரத்தினுடைய வேர் யாரு? ஆதாம். மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனிகளும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளால் அறியப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அப்ப இந்த காட்டொலிவ மரத்தின் வேர் என்னன்னா, வேரும் சாரமும் யார் அப்படின்னு கேட்டா ஆதாம். அப்ப நம்மள ஆண்டவர் வெட்டிட்டார். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றுகிற, அவருடைய மரணத்தை பற்றுகிற, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நிவர்த்தியாக்கப்பட்டு, நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளும் களைந்து போடப்பட்டு எங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒளிவ மரம். நல்ல ஒளிவ மரம் இருக்கு பாத்தீங்களா? அதனுடைய அது மேல ஒட்ட போக்கப்பட்டிருக்கோம். இப்ப சொல்லுங்க, இப்போ அங்கிருந்து அந்த வேர்ல இருந்து சாரம் வந்து 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 நம்மள மோசமான மரமா இருந்த நம்ம இப்ப நல்ல ஒளிவ மரத்துல ஒட்டப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? இப்ப எதனுடைய வேருடைய சாரத்தை நம்ம பெறுவோம்? காட்டொலிவ மரமா இல்ல நல்ல ஒளிவ மரமா? நல்ல ஒளிவ மரம். இப்ப இதனுடைய வேர் யாரு தெரியுமா? அதான் ஏசியால சொல்லப்பட்டுட்டே இருக்கு. ஏன் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்திலும் சொல்லப்படுது, தாவீதின் வேர் யாரு? தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆதாமின் வேர். இதெல்லாம் நீங்க உண்மையில ருசிச்சீங்கன்னா கண்ணை கலங்கிரும். எவ்வளவு மகாபெரிய மேன்மையை பெற்றிருக்கிறோம். காட்டொலிவ மரமா இருந்தனா பாருங்க, அங்கிருந்து வெட்டப்பட்டுட்டோம் சொன்னாலும் என்ன தெரியுமா? ஆதாமின் சாயல் அங்கே துண்டிக்கப்படுகிறது. ஆதாம் அங்கே துண்டிக்கப்படுகிறான். ஆதாம்ல இருந்து கர்த்தர் வேறு பிரிக்கிறார். ஆதாம்ல இருந்து நம்மளை பிரிச்சுட்டாரு. எந்த வேருக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, நல்ல ஒளிவ மரங்கிற அந்த வேருக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுதான் அங்க காட்சி கொடுக்கிற என்னன்னா, மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள். அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து. எங்கேயோ கடந்த நம்மள எந்த சாரத்துக்கும் எந்த வேருக்கும் உடன் பங்காளிகளை மாத்திட்டாருன்னு இங்க வசனம் சொல்லுது. ரோமர் 11:17 சொல்லுது. எந்த வேருக்கும் எந்த சாரத்துக்கும் நம்மள உடன் பங்காளிகளை மாத்திட்டாரா? ஆமா, ஒளிவ மரம். அதான் நல்ல ஒளிவ மரம். அப்ப அதோடைய வேறு யாருங்க கேட்டா கிறிஸ்து. அப்ப இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதுதான் அந்த காட்டொலிவ மரத்திலிருந்து வெட்டப்படுறதனுடைய அடையாளம். சும்மா சொல்லல, எல்லாம் வசன ஆதாரத்தோடு சொல்றேன். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? மரிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப யார் மரிச்சிட்டா? பழைய மனுஷன் மரித்து விட்டான். அப்ப அப்படி அர்த்தம் என்ன? காட்டொலிவ மரமா இருந்தேன்னா கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் அந்த மரத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறேன். அங்க வெட்டப்பட்டு எந்த வேரோடு இப்ப ஒட்டப்பட்டிருக்கிறேன்? நல்ல ஒளிவ மரம். அதுதான் கிறிஸ்து. ஏன்னா அவர் ஈசாயின் வேர், தாவீதின் வேராக அறியப்பட்டிருந்தவர். அப்ப அந்த இடத்துக்குள்ள நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய மகா மேன்மை. பொதுவா அந்த ரோஜா பூவுடைய கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பூ சில கலர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி செய்யலாம். திரும்பி உங்களுக்கு லேசா வெட்டி அந்த கிளையை நினைச்சோன்னா அப்படி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அந்த இதை நினைச்சோன்னா இன்னொரு செடியோட ஒட்டி வைப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அதோட வச்சு நினைச்சுவாங்கன்னா லேசா ஒரு செலடேப் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு நினைச்சுவாங்க, ஒட்டி விட்டுருவாங்க. ஒட்டி விட்டா அங்க பூத்துக்கிட்டு இருக்கிற கலர்ல இப்ப இங்க பூக்காது. அப்படித்தானே? உங்களுக்கு சொல்லு புரியுதா? ரோஜா பூவை தான் ஒரு உதாரணமா சொல்ல வேண்டியது இருக்கு. ரோஜா பூவுடைய ரோஜா செடி இருக்கு பாத்தீங்களா? அந்த செடியில சிலது பட் ரோஸ், அப்புறம் ரெட் ரோஸ், இப்படிலாம் நிறைய ஏதோ சொல்லுவாங்க.
அதுல பாத்தீங்கன்னா சிலது வெள்ளை கலரா பூக்கும். வெள்ளை கலர் அல்லது இந்த ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர், அது திக்கா ரெட்டு, டார்க் ரெட்டா இருக்கும், அப்படியும் பூக்கும். அப்புறம் ரோஸ் கலரா பூக்கும், அப்புறம் லைட் ரோஸா பூக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செடியில இருந்து அந்த ஒரு சின்ன ஒரு துண்டை வெட்டி இன்னொரு செடியில நீங்க இணைச்சு பாருங்க, அதுல இருந்து பூக்கிறது கலர் எப்படி இருக்கும்? வித்தியாசமாயிரும். ஏன்னா அது வரைக்கும் அங்க அந்த சாரத்தை, அந்த வேரினுடைய சாரத்தையே பெற்று பெற்று ஒரு விதமான கலரான பூவா வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த கிளை முறிக்கப்பட்டு அதுல அந்த வேரினுடைய அந்த வேர்ல இருந்து அது முறிக்கப்பட்டு இப்ப இங்க வந்தது நிமித்தமா இப்ப இதுல உள்ள சாரத்தை தான் என்ன செய்யும்? அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். எளிமையா சொல்றேன், ஆதாமுக்கு நீங்களும் நானும் முற்றிலும் நீங்கி விட்டோம். அதனாலதான் சொல்றார், பாவத்துக்கு மரித்தவன் அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே சொல்லி, மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாகி விடுதலையாக்கி இருக்கிறானேன்னு சொல்லி ரோமர் 6வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம்? நம் இந்த வேத வசனத்தை எப்படி தியானிக்கிறோம்? இன்னைக்கு சிலருக்குலாம் இப்படிதான் தியானம் வரும் பாருங்க. அணிகலனை அணிந்து கொள்வது போல அப்படின்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு 500 பவுன் நகை வர போது பாருங்க. இதையும் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நினைக்கீங்களா? இல்லையா நினைக்கீங்க? 30 வருஷ விசுவாசிகள் கூட அதுக்கு ஜோரா கை தட்டிடுவாங்க, பலமா அலிலே சொல்லிடுவாங்க. இதான் நாச மோசத்துக்கு எதுவான சபை. பாருங்களேன், சொல்லி கொடுத்துருது. நீ உன் கண்களை சுற்றில ஏறெடுத்து பாரு, என்ன தெரியுது? ஜிஆர்டி ஜுவல்லரி தெரியுது, அழகர் ஜுவல்லரி தெரியுது, வேற என்னது கல்யாண் ஜுவல்லரியா அது தெரியுது. மறுபடியும் சுத்தி பாரு, என்ன தெரியுது? அன்னை ஜுவல்லர்ஸ் தெரியுது. இன்னும் கண்களை சுற்றி பார், அவங்க எல்லாரும் ஆபரணங்களை அணிந்துக்க. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நிறைய பவுன் நகை தர போறாருன்னு உள்டா கள்ள போதனைகள். எதுக்காக சொல்லப்பட்டு தெரியுமா? விடுதலை அடைந்த யூத ஜனத்தோடு ஒட்டிக்கொள், நீயும் விடுதலை அடைந்தவன், நீயும் விடுதலை அடைந்தவள் அப்படிங்கறத தேவன் நமக்கு உணர்த்தி வைப்பதற்காக நாம் எங்கே கடந்தோம், எந்த இடத்தின் மேன்மைக்குள்ள நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பாருங்க. அதனாலதான் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பாருன்னு சொல்றார். அங்கேயும் சீசல்கிட்ட சொல்றாரு, அவங்களும் யூத ஜனம் தான். அவங்களுக்கு சொல்றாரு, எதுக்கு சொல்றாரா தெரியுமா? புறஜாதிகளை பாரு, அறுப்பு மிகுதியா இருக்கு. இதை சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டு தெரியுமா? அந்த கிராமமே திரும்பி வந்துடுச்சு, நிறைவேறுது பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இத பாடம் எடுக்கிறார். அறுப்பை பத்தி பாடம் தான் எடுக்காரு. அங்க நடந்தே போயிடுச்சு. ஒரு கிராமமே என்ன செஞ்சுட்டு அறுவடையாகி அப்படி வருது. நாங்கள் ரட்சகர் மேசியான்னு சொல்லி, மெய்யாகவே உலகத்தின் ரட்சகர்னு சொல்லி, உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க, அறிந்து விசுவாசிக்கிறோம் சொல்றாங்க. அப்பவும் என்னதான் சொன்னாரு? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அதே தேவன் எங்க சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பா. அவர்கள் எல்லாரும் உன்கிட்ட வர்றாங்க. எதை வச்சு சொல்றாரு? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர். அவர் கிறிஸ்து இயேசுவின் மரணம் அப்படி உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்துல பூரணமான விடுதலையை அடைந்திருக்கிற புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் என்ன ஸ்தானத்துல காண்பிக்கப்படுறோம்? மணமகள் என்கிற அந்த யூதாவோடு இணைக்கப்பட்டவர்கள். ஏன் இதை காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னா, இப்பொழுது யூதாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? பாவத்துல உழன்று கொண்டிருக்கிற அனுபவம் கிடையாது. ஏசாயா 49வது அதிகாரத்துல யூதாவுடைய நிலைமை எப்படி காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? மணவாட்டியினுடைய அந்த மணவாட்டியாகி அந்த யூதாவை எப்படி காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? விடுதலை அடைந்த அனுபவம், பரிசுத்த ஜீவியத்திற்குள் கடந்து வந்த ஜனம், பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற ஜனம், விடுதலையின் மகா மேன்மைக்குள் அழைத்து வரப்பட்ட ஜனம். அப்ப அந்த ஜனத்தோட ஒட்டி கொள்ளனா என்ன சொல்ல வர தெரியுமா? யூதாவும் புறஜாதியும், யூத ஜனமும் புறஜாதிகளும் இந்த பரிசுத்தத்தை ஒன்றாக ஏகமாய் அனுபவிக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நமக்கு வசனத்து மூலம் காண்பிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் மூலமா அவங்க காண்பித்து கொடுக்கிறார். அவ காட்டொலிவ மரமா இருந்து பாருங்க, காட்டொலிவ மரமா இருந்து அதனுடைய வேறனுடைய சாரத்தையே அனுபவிச்சு பாவிகளாய் வாழ்ந்து வந்த, முரட்டு சுபாவம் உள்ளவர்களாய் ஜீவித்து வந்த நீங்களும் நானும் இப்பொழுது எப்படிப்பட்ட காட்சி அளிக்கிறோம் அப்படிங்கடா,
நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த சாரம் இப்ப எதை காண்பிக்கும் தெரியுமா? காட்டொலிவ மரத்தினுடைய சுபாவத்தை கொண்டு வராது. அப்படியே கொண்டு வரும் இல்ல. இப்ப இந்த நல்ல ஒலிவ மரம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய சாரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய ஆள் கிடையாது. நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கிற எதுதான் இப்ப பெருசு? இப்போ வேறு தான் பெருசு. இனி நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, ஆதாம்ங்கிற அந்த வேர் அல்ல, கிறிஸ்து என்கிற வேர். கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏனெனில் பரிசுத்த வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அந்த வேர் இருக்கு, அந்த வேருடைய சாரம் இப்ப நம்மளை இப்ப என்ன செய்யுதுன்னா, தெளிவுள்ளவர்களா பரிசுத்தமுள்ள சந்ததியா வெளிப்பட பண்ணுகிறது. இந்த மகா மென்மையான வாழ்வுக்காக நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பாருங்களேன். எவ்வளவு மகா மென்மையான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரது மணமகள் அணிந்து கொள்ளுகிற ஆபரணங்களா பிரஜாதிகளாகி நீங்களும் நானும் காண்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அவ மணமகள் அணிந்திருக்கிற அந்த ஆபரணங்கள், மணமகள் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் பரஜாதிகளாகி நீங்களும் நானும் தான். அவ விடுதலை அடைந்த இஸ்ரவேல் ஜனம், விடுதலை அடைந்த யூதா ஜனத்தை போல நாமும் அந்த விடுதலை அனுபவிக்கிறோம். அதான் முதலில் சொன்னேன், நான் என்ன அணிஞ்சிருக்கிறேனோ, நான் எங்கெல்லாம் போறேனோ, நான் மூவ் பண்ண நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் வேகமா ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நான் அணிஞ்சிருக்கிற வாட்சும் வேகமா ஓடி வரும். உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஓடி வரும். அதுக்கு கால் இருக்குன்னு சொல்லல, என் கூடவே வேகமா வரும். நான் எவ்வளவு ஸ்பீடா போறேனோ, நான் அணிஞ்சிருக்கிற சட்டையும் நான் அணிஞ்சிருக்கிற துணியும் என்ன செய்யும்? என் கூட வேகமா தானே வரும். நான் முதல்ல போய் என் வாட்சி பின்னால லேட்டா வருமா? இல்ல. அதுதான் காண்பிக்கிறார். விடுதலை அடைந்த வாழ்க்கை பெற்ற யூதா ஜனத்தோடு பிரஜாதிகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ஒட்டி இருக்கிறோம். ஆபரணங்களைப் போல ஒட்டி இருக்கிறோம். ஆபரணங்களைப் போல அணியப்பட்டிருக்கிறோம், தரிக்கப்பட்டிருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். அந்த உணர்வு தினம் எனக்குள் இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். தினமும் ஞாபகம் வச்சுக்கங்க, தினமும் ஞாபகம் வைக்கணும். ஒரு மணமகள் எப்படி ஆபரணங்களை அணிஞ்சு அப்படி நிக்கிறாளோ, அதே போல விடுதலை அடைந்த யூதர்கள் புறஜாதிகளாக என்னை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? விடுதலையாக்கப்பட்ட வாழ்வுக்குள்ளாக என்னையும் உங்களையும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அது சும்மா வெறுமனையா ஏசு சிலுவையில் செத்து நான் நம்புறேன், அப்புறம் அவர் பழைய மனுஷன் மரிச்சா, சும்மா தியரியா படிக்கிறவங்களை பத்தி நான் பேசல. இப்போ அவங்கள நிக்கவே மாட்டாங்க, ஓடிடுவாங்க. யாரை குறித்து பேசுறேன் அப்படின்னா, அதை அனுபவமாக்கி கொள்றவங்க, அந்த தரிசனமுடையவர்கள் தேவை. யூத ஜனமாகிய மணமகள் ஆபரணமாக நீ தரித்திருக்கிறார். அந்த யூத ஜனம் எங்கே? பாபிலோன்ல இல்ல, எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த தரிசனத்தோடு தான் ஏசாயா பேசுறார். ஏசாயா அந்த வெளிப்பாட்டை பேசும்போது யூத ஜனம் ஒன்னும் பாபிலோனுக்கே போகல, எரேமியா நாட்கள்ல தான் பாபிலோனுக்கே போகுது. அதுக்கு பிறகுதான் 70 வருஷத்துக்கு பிறகு பாபிலோனிலிருந்து வெளியே வருது. ஆனா அதெல்லாம் முன்கூட்டியே தரிசனமாக பார்த்து அறிவிக்கிறார். யூதா ஜனம் அங்கே சிறைப்பட்டு போகிறதையும் ஏசாயா தரிசனமாக காண்பித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து யூதா ஜனம் அந்த சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நீங்களும் நானும் அவர்கள் மேல் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஆபரணங்களை காணப்படுகிறோம். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். விடுதலை அடைந்த யூதாவின் மேல நான் ஆபரணமாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப விடுதலை அடைந்த யூதா அப்படியே அசைது பாருங்க, அசைய 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 அதுல அப்படியே விடுதலைங்கிற அந்த சாயல் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் நான். என்னில் பழுது ஒன்றுமில்லை, என்னில் பாவம் ஒன்றுமில்லை. நீங்க அனைவருக்கு இது தெரிய மாட்டேங்குது. சும்மா பரிசுத்தத்தை என்னமோ தச்சனையா வாங்குற மாதிரி, இந்த பரிசுத்த வச்சுக்க இது அப்படி கிடையவே கிடையாது. இப்பொழுது நீ பரிசுத்தமாகிற அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதனால நாம் எங்கே எப்படிப்பட்ட ஸ்தானத்துல
அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்பதை ஏசாயா 49:18 கவனித்தவர்களாய் நான் உண்மையாவே ஆண்டவரே, நான் காட்டொலி மரமா இருந்தேன், என்னை எந்த இடத்துல விட்ட வச்சிட்டீங்க? விடுதலை பெற்ற மணமகளாகிய யூதா என்னை அணிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, விடுதலடைந்த வாழ்வுக்குள் என்னை கொண்டு வந்துட்டீரே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற இந்த மகா மேன்மையான வெளிச்சத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த மகா மேன்மையை பார்க்கிறவனா மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கிறவனாய் நான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.